ஸோ நம்ம பார்ட் 2 ஆஃப் த ட்ரைனிங் நம்ம என்ன பார்க்கணும்னா லஞ்ச் அண்ட் டின்னர் பார்க்கணும். ஸோ லஞ்ச் அண்ட் டின்னர் வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து போடுவோம். இது மார்னிங் வந்து நம்ம பண்ணுறது எல்லாமே பல்க் குக்கிங், ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக பல்க் குக்கிங் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேப்டனோ ஆர்டர் டேக்கிறதுனால கிச்சனில் போய் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை புஷ் பண்ணுற ஒர்க்கை பார்க்கணும். ஏன்னா நம்ம பல்க் குக்கிங் வந்து வேஸ்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம எல்லாம் நிறைய சேல்ஸ் பண்ணாலும் அது வேஸ்டேஜ்னால நம்மளுக்கு நிறைய லாபம்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்ன ஐட்டம் செஞ்சுருக்காங்க, என்னென்னலாம் நம்ம வந்து சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சூப் ஆஃப் த டே வந்து கேட்கும். சூப் ஆஃப் த டே, ஸ்வீட் ஆஃப் த டே, இதெல்லாம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் சூப் ஆஃப் த டே வந்து மஷ்ரூம் சூப், ஏதாவது ஒரு சூப் இருக்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூப் ஆஃப் த டேன்னு சொல்லி அவங்க போடணும். அது என்னன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கணும். சாம்பார் ரைஸ் வந்து ஜென்ரலாக வந்து பொங்கல் குவான்டிட்டி அளவு தான். ஆல்மோஸ்ட் 250 ml சைஸில் வந்து தரலாம். 65 rupees அது. கர்ட் ரைஸு, சப்பாத்தி 2 சப்பாத்தி எப்போதுமே வந்து 3 ஷேப்பில் இருக்கணும். இப்போ நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் என்ன கேட்பாங்கன்னா ஃபுல்கா கேட்பாங்க. ஃபுல்காவும் சப்பாத்தியும் கிட்டத்தட்ட ஒரே ஒரு விஷயம். தவாவில் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா தவாவில் திரும்பி போட்டு எடுத்தால் சப்பாத்தி கொஞ்சம் பெருசாக வரும். ஃபுல்கா வந்து நம்ம வீட்டிலே செய்கிறோம்ல, எண்ணெயே இல்லாமல் பண்ணக்கூடியது தான் வந்து ஃபுல்கா. ஸோ ஃபுல்கா வந்து நம்ம எப்படி வந்து இப்போ ஒரு வேளை சப்பாத்தி ஆயிடுச்சு, ஒரு கஸ்டமர் நான் சப்பாத்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நிறைய நார்த் இந்தியன்ஸ் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்கன்னா ஃபுல்காவோட சப்பாத்தின்னு நினச்சிப்பாங்க. ஸோ இதில் சப்பாத்தி ஃபுல்கான்னு வந்து நினச்சிப்பாங்க. ஸோ எப்போதுமே ஒன்று ஆயிடுச்சுன்னா நீங்கள் அடுத்த ஆர்டர் எப்போதுமே ஒரு கஸ்டமர்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடாது. அப்போ அடுத்து ஒரு ஆர்டர் சாயந்தரம் வந்து சில பேர் வந்து என்ன கேட்பாங்க, சாம்பார் ரைஸ் கிடைக்குமான்னு கேட்பாங்க. அது நம்ம என்ன செய்யலாம்னா தால் இருக்குல்ல, தாலும் ரைஸும் கூட ஒரு தால் கிச்சடின்னு சொல்லி நம்ம குக்ஸே வந்து ரெடி பண்ணி தருவாங்க. ஒன்றும் இல்லை, சாதம் தால் ஃப்ரை பண்ணுறாங்க, அது ரெண்டுத்தையும் வந்து கலந்து நம்ம தால் கிச்சடின்னு சொல்லி தரலாம். அதுக்கு வந்து வேற ஒரு ரேட் வேணால் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட ஆல்டர்னேட்ஸ் தரணுமே தவிர எப்பவுமே இல்லைன்னு சொல்லி தரக்கூடாது. இப்போ வெஜ் பாஸ்மதி ரைஸ் பிரியாணின்றது டெய்லிக்குமே வந்து கடையில் போட்டு தருவாங்க. இப்போ ரெகுலர் மீல்ஸில் வந்து ரைஸு, சாம்பார், ரசம், வத்த குழம்பு, எல்லாம் கார குழம்பு இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு குழம்பு வெரைட்டி பண்ணலாம். பொரியல், கூட்டு, அப்பளம், பட்டர் மில்க்கு, பிக்கல், ஸ்வீட் வந்து ரெகுலர் மீல்ஸாக இருக்குது. இந்த 130 ரூபாய். இதில் வந்து ரைஸ் வந்து அன்லிமிட்டட் தான். சாம்பார், ரசம், வத்த குழம்பு இதெல்லாம் அன்லிமிட்டட் தான். கூட்டு, பொரியல் இதெல்லாமே வந்து அன்லிமிட்டடாக வந்து நம்ம தரலாம். ஆனால் வந்து அதை ஷேர் பண்ணுறாங்கன்னா அவங்க தரக்கூடாது. அவங்க இன்னொருத்தவங்க எடுத்து கொடுத்துட்டாங்கன்னாவே அவங்களுக்கு வந்து அந்த பிளேட்டில் என்ன இருந்துச்சோ அது மட்டும் தான். இட் இஸ் அ நான் ஷேரிங் மீல். செகண்ட் திங் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மீல். சாம்பார் ரைஸு, கர்ட் ரைஸு, வெரைட்டி ரைஸ் இந்த டே ஒன்று தருவாங்க. பொரியல், சப்பாத்தி, ஸ்வீட்டு, குருமா, இது எல்லாமே குவான்டிட்டி எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து அன்லிமிட்டட் கிடையாது, லிமிட்டடு. இதில் எந்த ஷேரிங்கும் எக்ஸ்ட்ரா எது கேட்டாங்க போனாங்கன்னா எல்லாமே சார்ஜபிள். அதனால வந்து தனித்தனியாக வந்து அவங்க எதாவது கேட்டாங்கன்னா தனித்தனியாக தான் வந்து பில் பண்ணி ஆகணும். அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து சவுத் இண்டியன் ஸ்பெஷல் மீல்ஸ். நம்ம சவுத் இண்டியன் ஸ்பெஷல் மீல்ஸ்னால் ரெகுலர் மீல்ஸ் தான், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே இருக்கக்கூடியதான். ஆனால் இதில் வந்து சப்பாத்தி, குருமா, பருப்பு பொடி, கீ, பனானா இது எக்ஸ்ட்ரா தருவாங்க. இப்போ நான் இந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம் சொன்னேன்ல, இது எதுவுமே வந்து அன்லிமிட்டட் கிடையாது. ஒரு பீஸ் சப்பாத்தி தரலாம், குருமா தருவாங்க, பருப்பு பொடி நெய் எக்ஸ்ட்ரா திரும்பி பருப்பு பொடி நெய் கேட்டாங்கன்னா அந்த சமயத்தில் வந்து பருப்பு பொடி நெய் விட சர்விங் மாரி தருவாங்க. பட் பனானாவும் சிங்கிள் பீஸ் பனானா தான் வந்துருக்கு. அது வந்து ரிப்பீட்ஸ் வந்து அதிகமாக வந்து தராதீங்க. சப்பாத்தியும் பனானாவும் வந்து இதில் வந்து லிமிட்டட் ஐட்டம்ஸ் தான். அதே போல் ஸ்வீட்டும் வந்து லிமிட்டட் ஐட்டம் தான். ஒரே ஒரு ஸ்வீட் தான் நம்ம தரணும். மதுரை மீனாட்சி ஸ்பெஷல் மீல்ஸ். இதில் வந்து ரைஸ் இந்த பேசிக்காக குருமா குழம்பு இதெல்லாம் தவிர சூப்பு, கோபி 65, மின்ட் லைம் ஜூஸு, வெஜ் பிரியாணி, இந்த ஐஸ்கிரீமு, இது எல்லாமே வந்து லிமிட்டட் சின்ன சின்ன கப்பில் தான் தருவாங்க. அதுக்கு மேலே தரவே கூடாது. எல்லாமே லிமிட்டட். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதோட ப்ரெசன்டேஷன் இந்த மீல்ஸ்லாம் எவ்வளோ சைஸில் இருக்கும்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ வந்து நடுவில் காமிப்பாங்க. அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு மட்டும்தான் தரணும். அடுத்தது பார்சல் வந்து தனியாக வந்து கேட்பாங்க, அப்போ பார்சல் ஏன்பா ரேட் அதிகமாக இருக்கணும். இப்போ இந்த மீல்ஸ் ஜென்ரலாக எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் பேக் பண்ணணும். அதனால தான் வந்து ரேட் ஒன்று இருக்கும். பார்சலில் ஜென்ரலாக நம்ம கஸ்டமர் கொடுக்கக்கூடிய குவான்டிட்டி வந்து ஒரு 300 grams ரைஸு, அந்த கப்பில் தரக்கூடிய ரைஸ் அவ்வளோதான். அவங்க வேணால் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம்.
பட் பார்சலில் கொடுக்கக்கூடிய ரைஸ் எல்லாமே வந்து ஒரு 500-550 கிராம்ஸ் ரைஸ் வந்து மினிமம் நம்ம தருவோம், இல்லை 600 கிராம்ஸ் ரைஸ் தரும். அதுக்கு தகுந்த மீதி இருக்கக்கூடிய குவான்டிட்டிலாம் சேர்த்து தரனால பார்சலோட ரைஸ் வந்து இருக்கும். ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வந்து பார்சல் 2 பேர் சாப்பிடலாமா அப்படின்னு எப்போதுமே எப்படி சொல்லணும்னா, சார் நான் ஒரு ஆள் சாப்பிடணும் தான் நான் சொல்லுவேன், அது ஆளை பொறுத்து. ஆனால் வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 பேர் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து 2 பேர் சாப்பிட்லான்னு நான் சொல்ல வரல, பட் இருக்குது. ஆனால் நல்லா சாப்பிட்றவங்க ஒரு ஆள் தான் சாப்பிட்லாம் அப்படின்றத எப்போதுமே வந்து சொல்லிடுவோம். அடுத்தது நம்ம ஸ்டார்டர் ஐட்டம் ஆனியன் சாலட். சில பேர்லாம் நிறைய வெங்காயம் கேட்பாங்க, தட்டு நிறைய வெங்காயம், அவங்களுக்கு இந்த ஆனியன் சாலட்னே வந்து ப்ரொப்போஸ் பண்ணலாம். க்ரீன் சாலட்லாம் குக்கும்பரு, டொமேட்டோ, கேரட் இதெல்லாம் இருக்கிறது க்ரீன் சாலட். கிறிஸ்பி ஃப்ரைடு வெஜ்ஜஸ் வந்து கொஞ்சம் வெஜ்ஜெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி பார்த்தா இது ஒரு ஸ்டார்டர் ஐட்டம். மஷ்ரூம் சால்ட் அண்ட் பெப்பர் வந்து மஷ்ரூம் அவங்க ஃப்ரை பண்ணி சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு தருவாங்க. கோபி 65, பன்னீர் 65 இதெல்லாம் வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ், அது உங்களுக்கு தெரியும். டிக்கா தந்தூரி ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா இருக்குது, மஷ்ரூம் டிக்கா இருக்குது, சில்லி சீஸ் பன்னீர் டிக்கானா நார்மல் டிக்கா பல்லாம் வந்து மலையில் பண்ணுவாங்க, ஒயிட் கலரில் இருக்கும். அது மேலே வந்து சீஸும் சில்லியும் வந்து பச்சை கலர் சில்லி போட்டு அது வந்து இது தருவாங்க. எப்பவுமே டிக்கா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ப்ரெசன்டபுளாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும். டிக்கா ஜென்ரலாக வந்து ஒரு 5 to 6 பீஸ் தான் இருக்கும், அதுக்கு மேலே வந்து டிக்கா பீசஸ் இருக்கக்கூடாது, ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஆப்கானி மஷ்ரூம் டிக்கானா மஷ்ரூம் நடுவில் வந்து கொஞ்சம் இந்த நட்ஸு இதெல்லாம் போட்டு ஃபில்லிங் ஸ்டஃபிங் பண்ணியிருப்பாங்க. 2 மஷ்ரூம் நடுவில் ஃபில் பண்ணி அதை வந்து டிக்கா பண்ணி தருவாங்க. அதுதான் ஆப்கானி மஷ்ரூம் டிக்கா. அதுவும் வந்து சூப்பராக இருக்கும். அது வந்து ஸ்பைஸியாக இல்லாத டிக்கால சில்லி சீஸு, ஆப்கானி மஷ்ரூம், மலை பன்னீர் டிக்கான்றது சில்லி சீஸில் வந்து மேலே சீஸ் போடாமே வந்து சில்லி போடாமே தரது வந்து மலை. இது மூணுமே வந்து நல்லா இருக்கும். சோயா சாப் டிக்கான்றது, சோயா சாப் நம்ம சில சமயம் அவைலபிலிட்டி இருக்கும்போது வாங்கி வைப்பாங்க. சோயா சாப்ன்றது வந்து ஆல்மோஸ்ட் மீல் மேக்கர் மாதிரி சிக்கன் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டுக்கு. ஆனால் வந்து அது ஒரு மீல் மேக்கரோட டிக்கா. ஓகேங்களா? யாராவது ஒருத்தவங்க நான்வெஜ் பிரியர் அது மாதிரினா அது வேணால் ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லலாம். அப்புறம் சைனீஸில் பார்த்தீங்கன்னா ஹனி சில்லி பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ணி வந்து ஹனி சில்லிலாம் போட்டு இதெல்லாம் போட்டு தருவாங்க. கோபி மஞ்சூரியன் இது மஷ்ரூம் மஞ்சூரியன், பன்னீர் மஞ்சூரியன்லாம் வெரைட்டி. செஜ்வான்லாம் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். மஞ்சூரியன்றது வந்து எப்பவுமே இவங்க ஆர்டர் எடுக்கும்போது இந்தமாதிரி ஸ்டார்டர் ஐட்டம் ஜென்ரலாக ட்ரையாக தான் வரும். ஒரு வேளை கிரேவி கேட்குறாங்கன்னா அது கிரேவின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். அடுத்தது வந்து ரைஸ் அண்ட் நூடுல்ஸ். ஸ்டீம்டு பாஸ்மதி ரைஸ் ஈவினிங் மேலே கிடைக்கும். ஸோ யாராவது வந்து ஈவினிங் மேலே வந்து ரைஸ் கேட்டாங்கன்னா எனக்கு வந்து ரைஸும் சாம்பாரும் கிடைக்கும்போது இந்த ஸ்டீம்டு பாஸ்மதி ரைஸ் கூட வந்து தால் கிச்சடி அதுமாரி எதாவது பண்ணி தரதுக்கு சொல்லலாம். ஜீரா ரைஸ்னால் ரைஸில் வந்து ஜீரா போட்டு பட்டர்லாம் போட்டு தருவாங்க. கீ கேஷ்நட் புலாவில் வந்து கீயும் கேஷ்நட் போட்டு பேஸ் பண்ண புலாவில் நிறைய வெரைட்டி இருக்குது. மஷ்ரூம் புலாவ், பன்னீர் புலாவ், காஷ்மீரி புலாவ்னா கொஞ்சம் ஸ்வீட், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு தர்றது காஷ்மீரி புலாவ். ஸோ புலாவுக்கும் பிரியாணிக்கும் என்னன்னா பிரியாணியில் நிறைய மசாலா இருக்கும். புலாவ் வந்து கொஞ்சம் பிராண்டாக ஸ்வீட்டாக இருக்கும். அது ரைஸோட ஃப்ளேவர்ஸும் அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸோட இதுவும் தூக்கி காமிக்கும். வெள்ளையாக இருக்கிறது புலாவ். பிரியாணிலாம் வந்து மசாலா இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட பிரியாணி பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி, பன்னீர் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, அப்புறம் அந்த சோயா சாப் பிரியாணி இதெல்லாம் இருக்கும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ரைஸ் போலில் வந்து ஃப்ரைட் ரைஸ் நிறையா இருக்கும். வெஜ் ஃப்ரைட் ரைஸ்ன்றது பிளெயின் ஃப்ரைட் ரைஸ். வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ், நான் நூடுல்ஸும் இல்லைன்னு சொல்லிடுறேன், எதுவும் இல்லைன்னு சொல்லிடுறேன். இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் நூடுல்ஸ் பேசிக்காக வந்து கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு பண்ணுறது தான் இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ். ஒருத்தவங்க ஜென்ரலாக மிக்ஸ்டு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் புஷ் பண்ணலாம், அதுதான் கொஞ்சம் காஸ்ட் அதிகம். ரெண்டாவது வந்து அதில் வந்து பன்னீர், மஷ்ரூமு எல்லா வெஜிடபிளும் போட்டு இருப்பாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ்டு வெஜ் ஃப்ரைட் ரைஸ், மிக்ஸ்டு வெஜ் நூடுல்ஸ் இதெல்லாம் வந்து புஷ் பண்ணுங்கள். ஷெஜ்வான்னா இதுலேயே ஸ்பைஸியாக இருக்கிறது பேர் ஷெஜ்வான். இது பொறுத்த வரைக்கும் நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் வெஜ் சவுமீன் இருக்கும், நூடுல்ஸ்னு ஒன்று இருக்கும். நூடுல்ஸ்ன்றது ஜென்ரலாக ஹக்கா நூடுல்ஸ், அதாவது பிளெயினாக இருக்கிறது பேர் ஹக்கா நூடுல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். வெஜ்ஜு சவுமீன்றது என்னன்னா கொஞ்சம் வந்து அதில் வந்து சாசஸ்லாம் போட்டு இருக்கும். சவு மீன்ன்றது என்னன்னா மீனுன்னா வந்து நூடுல்ஸு, சவுன்றது ஃப்ரைடு நூடுல்ஸ் தான் வந்து வெஜ் சவு மீன் சொல்லி சொல்லுவாங்க. அதில் வந்து இன்னும் கொஞ்சம் சாசஸ், அதாவது சோயா சாஸ் இதெல்லாம் போட்டு லைட்டாக கொஞ்சம் ஸ்பைசியான நூட்டில் இருக்கும். அடுத்தது நம்ம வந்து இதுலேயுமே வந்து இந்த மிக்ஸ்டு வெஜ் நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் வந்து பெஸ்ட்டாக டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்தது வந்து இந்தியன் பிரெட்ஸ்.
இந்தியன் பிரெட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு விதமான இது இருக்குது. ஆட்டா, மைதா. மைதாவில் பண்ணுறதுனா வெள்ளையாக வரும், ஆட்டாவில் பண்ணுறது கோதுமைன்றது வந்து ஆட்டா. ஸோ மைதாவில் பண்ணுறது இந்த நான் ஐட்டம்ஸ்லாம் வந்து மைதாவில் பண்ணுவாங்க. பரோட்டா, ரோட்டிலாம் வந்து கோதுமையில் பண்ணுவாங்க. ஸோ நானில் வந்து கார்லிக் நான் பட்டர் போட்டால் பட்டர் நான், சீஸ் போட்டால் சீஸ் நான். ஸ்பெஷல் கார்லிக் நான்னா கொஞ்சம் மசாலா இதெல்லாம் போட்டு கார்லிக் நான் வந்து பண்ணுவாங்க. ரொட்டின்றது வந்து நம்ம வந்து ஆட்டாவில் பண்ணுறது, அதாவது கோதுமையில் பண்ணுறது. தந்தூரி ரொட்டின்னு சொல்லி சில கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. அதுக்கு என்ன இதுதான் வந்து இந்த இதுதான் வந்து மீன் பண்ணுறாங்க. ஸோ ரோட்டி இருக்குன்னு சொல்லணும், அதுக்கான வந்து ஆர்டர் வந்து போடணும். ஒரு பீஸ் ரொட்டியும் நானும் வித்தியாசம்னா, நான் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக வந்து போடுவாங்க, பண்ணிவிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க, மெலிசாக இழுத்துருவாங்க. ரோட்டி வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், அதனால் ரோட்டி வந்து சின்னதாக கையளவு தான் வரும். நான்ன்றது இந்த அளவு வரும், ஆனால் ரெண்டாக கட் பண்ணால் 2 பீஸ் மாதிரி வந்து தெரியும். ஸோ ரோட்டி, பட்டர் ரோட்டி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் தந்தூரி பரோட்டான்னு சொல்லி இருக்குது. அது என்னன்னா, நம்ம பரோட்டாவே வந்து இது கோதுமையில் அடித்து கீழே தந்தூரியில் போட்டு எடுப்பாங்க. அப்புறம் ஆலு பரோட்டா இருக்குது. ஆலு பரோட்டா வந்து ஜென்ரலாக வந்து தவாவில் போட்டு எடுக்கணும். பரோட்டா மாதிரி செஞ்சு நடுவில் ஆலு ஃபில் பண்ணி தருவாங்க. அது தயிரும் ஊறுகாயும் வந்து நம்ம கூட தரோம். ஃபுல்கான்றது நம்மளோட சப்பாத்தி மாரி தான், ஆனால் வந்து அது பேர் சுக்கா சப்பாத்தின்னு சில பேர். ஸோ இந்த தந்தூரி ரொட்டி, சுக்கா சப்பாத்தி இதெல்லாம் என்னன்னு சொல்லி நல்லா தெளிவாக தெரியும். ஒவ்வொருத்தவங்க தால் கிச்சடிங்கன்னா வந்து பருப்பு சாதம் தால் கிச்சடி. ஸோ ஜென்ரல் நார்த் இந்தியன்ஸ் வந்து ஏதாவது இது மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது அது இன்னமோட அர்த்தம்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஃபுல்கான்றது எப்போதும் 2 பீஸ் தருவாங்க. சின்னதாக வந்து 2 இது இருக்கும். அது வந்து தவாவில் போட்டு அப்படியே கேஸில் காமிச்சு தர்றது தான் இது. அது நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக இருக்கும். அது ஃபுல்கா. குல்ச்சான்றது வந்து அதில் கொஞ்சம் ஸ்டஃபிங் பண்ணி தருவாங்க. இப்போ குல்ச்சான்றது வந்து இது வரைக்கும் ஃபுல்கா, ரோட்டி இதெல்லாம் வந்து கோதுமையில் பண்ணுறது தான் ஃபுல்கா, ரோட்டி இதெல்லாம். ஓகேங்களா? குல்ச்சா, நான் இது ரெண்டுமே வந்து மைதாவில் பண்ணுறது. குல்ச்சான்றது வந்து கொஞ்சம் மேலே எள்ளு எல்லாம் போட்டு தர்றது குல்ச்சா கொடுத்துருவோம். கொஞ்சம் எள்ளு, கேரட் இதெல்லாம் போட்டு ஸ்டஃப்டு குல்ச்சான்றது அதில் கொஞ்சம் உள்ளார ஸ்டஃபிங் வந்து வச்சு பண்ணி தருவோம். இது பிரெட் பாஸ்கெட்ன்றது வந்து குல்ச்சா, ரோட்டி, பட்டர் ரொட்டி இதெல்லாம் ஒரு மிக்ஸ்டாக கொடுக்குறது வந்து ஒரு பிரெட் பாஸ்கெட். அடுத்தது நம்ம வரது இந்தியன் கிரேவி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்தியன் கிரேவியை பொறுத்த வரைக்கும் தால் ஃப்ரைன்றது வந்து ஒரு பேசிக்காக தாலை வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி வந்து கொஞ்சம் சீசனிங்லாம் பண்ணி தருவாங்க. அது தால் ஃப்ரை எல்லோ கலரில் இருக்கும். பருப்பை வந்து அப்படியே வந்து லைட்டாக வந்து வீட்டில் பருப்பு இது பண்ணுறாங்க, அதுமாரி இருக்கும் தால். பஞ்சாபி தால் தடுக்கானா அதே தால் ஃப்ரைல மேலே வந்து தடுக்கா பண்ணுவாங்க. தடுக்கானா தாளிப்பு போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு மேலே ஊற்றி தருவாங்க. அது பஞ்சாபி தால் தடுக்கா. க்ரீன் பீஸ் மசாலானா பச்சை பட்டாணி மசாலா. தால் மக்கினின்றது வந்து நம்மளோட ராஜ்மா இது மாதிரி வந்து இருக்கக்கூடிய தால், அதாவது பருப்புகள் இதெல்லாம் வந்து வேக வச்சு அதை வந்து ரெட் கலர் டொமேட்டோ பேஸில் போட்டு பண்ணுவாங்க. தால் மக்கினின்றது வந்து ரெட் கலரில் டொமேட்டோ பேஸில் இருக்கும். அதில் வந்து இந்த உருது தால் இந்த மாதிரியான தால்லாம் வந்து வேக வச்சு தருவாங்க. ராஜ்மா, உருது தால் இதெல்லாம் போட்டு அழகாக வந்து ரொம்ப நேரம் வந்து அப்படியே பாயில் பண்ணி தர்றது தான் வந்து தால் மக்கினி. இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் க்ரீம் போட்டு தருவாங்க. ஆலு கோபி மசாலானா உருளைக்கிழங்கும் கோபியும் போட்டு தர மசாலா. அது வந்து கொஞ்சம் செட்டிநாடு ஸ்டைல் மாரி தான் இருக்கும், காரமாக நல்லா இருக்கும். கோபி மசாலா அதே போட்டா. கடாய் பன்னீர்ன்றது வெங்காயம், குடமிளகா இதெல்லாம் போட்டு பன்னீர் போட்டு கொஞ்சம் மசாலாலாம் போட்டு தர்றது தான் கடாய் பன்னீர். பட்டர் பன்னீர்ன்றது வந்து பச்சை பட்டாணியும் பன்னீரும் போட்டு ஒரு மசாலா பண்ணிடுவாங்க. மிக்ஸ்டு வெஜ் கிரேவினா எல்லா வெஜிடபிளும் போட்டு ஒரு எல்லோ கலரில் கிரேவி பண்ணிடுவாங்க. மஷ்ரூம் மசாலா, மஷ்ரூம் போட்டு திருப்பி எல்லோ கலரில் மசாலா பண்ணிடுவோம். கடாய் மஷ்ரூம்ன்றது அதே தான், பன்னீர் கடாய் பன்னீர் மாரி தான் வந்து கடாய் மஷ்ரூம். பன்னீர் பட்டர் மசாலா வந்து என்னென்னா ஒரு ரிச் டொமேட்டோ பேஸ்டில் அழகாக வந்து பன்னீர் க்யூப்ஸ்லாம் போட்டு க்ரீம்லாம் போட்டு தருவாங்க. இது ஜென்ரலாக ஒரு இருக்கக்கூடிய கடையில் பெஸ்ட் செல்லர்னு சொல்லலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம். மஷ்ரூம் தோ பியாசான்றது ஈரான்லேருந்து வரக்கூடிய வார்த்தை. தோ பியாசான்றது என்னன்னா நிறைய வந்து பியாஸ்ன்றது ஹிந்தியில் வந்து வெங்காயம், நிறைய வெங்காயம் போட்டு மஷ்ரூமை வந்து ரெடி பண்ணி தருவாங்க. மஷ்ரூம் மசாலா, மஷ்ரூம் த பியாசா. பன்னீர் டிக்கா மசாலானா பன்னீரை டிக்கா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா பண்ணுறது. மலை கோஃப்தான்றது வந்து கொஃப்தா வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கொஃப்தாவை வந்து ஒரு ஒயிட் பேஸ்ட்
க்ரீமில் வந்து பண்ணி தருவாங்க. கொஃப்தான்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு கட்லிங் மாதிரி இருக்கும். அதில் பன்னீர் இதெல்லாம் வந்து போட்டு கொஃப்தா பண்ணுவாங்க. பன்னீர் இதில் கட்டி இதெல்லாம் போட்டு ஒரு கொஃப்தா மாதிரி பண்ணுவாங்க. காஜு மசாலான்னா வந்து கேஷ்நட் போட்ட மசாலா. இது பன்னீர் பட்டியாலான்றது வந்து பன்னீரை வந்து நல்லா ஸ்பைஸியாக வந்து பண்ணி தரது வந்து பன்னீர் பட்டியாலா. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மசாலாலாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அது வந்து பன்னீர் பட்டியாலா. கிட்டத்தட்ட கொஞ்சம் கடாய் பன்னீர் பக்கத்தில் இருக்கும். பட் இட் இஸ் a டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பன்னீர். காஜு பன்னீர் மசாலானா வந்து இது கேஷ்நட்டும் பன்னீரும் வந்து போட்டு பண்ணக்கூடிய மசாலா. பன்னீர் பசந்தான்றது பன்னீரை வந்து சின்ன சின்ன ஸ்லைஸ் மாதிரி பண்ணி நடுவில் ஸ்டஃபிங் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து மசாலா பண்ணிக்கிறோம். அதுவும் நல்லா இருக்கும். ஷாஹி பன்னீர்ன்றது பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இந்த பன்னீர் பட்டியாலான்றது முகலாய் ஸ்டைலில் இருக்கும். ஸோ இப்போ இந்த கிரேவி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் வந்து இந்த கிரேவியில் வந்து முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடியது என்னென்னா என்னென்ன கிரேவி எப்படி இருக்கும். நான் இப்போ சொல்ல மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து பக்கத்துலேயே வந்து இருக்கும். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கும். பிஸியான டைமில் பன்னீர் டிக்கா மசாலா எடுக்கூடாது. ஏன்னா டிக்கா போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மசாலா ரெடி பண்ணணும். ஓகேவா? ஸோ எது ஃபாஸ்ட்டாக செய்ய முடியும். இந்த பன்னீர் பசந்தான இருக்குல்ல, அது வந்து சாண்ட்விச் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணணும். அதான் டைம் எடுக்கும். ரொம்ப பிஸியாக இருந்துச்சுன்னா ஈஸியான இது பன்னீர் பட்டர் மசாலா, தால் ஃப்ரை, பஞ்சாபி தால் தடுக்கா, தால் மக்னினா ரெடி பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அழகாக வந்து எடுத்து ரெடி பண்ணாமே போதும். இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக தர முடியும். ஸோ அது மாதிரியான ஆர்டர்ஸ் வந்து நம்மளோட ஆள் உட்காந்து இருக்கிற ஸ்பேஸ் இதெல்லாம் பொறுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து என்னன்னா பஜ்ஜி வந்து 3 பீஸ் பஜ்ஜி இருக்கு, கட்லெட் வந்து இருக்கு, மைசூர் போண்டா இருக்கு. இது பஜ்ஜி தனித்தனியும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னால் மிளகாத்தூள் போட்ட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பன்னீர் டிக்கா ரோல், பன்னீரை டிக்கா பண்ணி ரோல் பண்ணி தருவாங்க. மோமோஸில் வெஜ் மோமோஸ், பன்னீர் மோமோஸ் இருக்குது. ஈவினிங் டிஃபன் சாயந்தரம் இப்போ நம்ம ஈவினிங் டிஃபன் வந்துடும். ஈவினிங் டிஃபன் வந்து இட்லி, சப்பாத்தி இதெல்லாம் காலையில் இருந்த ஐட்டம்ஸ். சாம்பார் இட்லி, 2 பீஸ் சாம்பார் இட்லி இருக்குது. தட்டுப்பொடி இட்லி வந்து ஈவினிங்கில் ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. பரோட்டா வந்து ஈவினிங் மட்டும்தான் வந்து நம்ம பண்ணுறோம். கீ மினி இட்லி இருக்குது. சாம்பாரில் மினி இட்லி போட்டு தரது. மங்களூர் செட் தோசை வடகறி அது இருக்குது. சோளாபூரி ஈவினிங் போடுவோம். சோளாபூரி வந்து நல்ல ஒரு பெஸ்ட் செல்லர் மாதிரி, நல்ல பெரிய பூரியாக இருக்கும். ஆனால் வந்து இந்த பூரி நல்லா உப்பி தர மாதிரி பார்த்துக்கணும். கொத்து பரோட்டாவை கொத்து போட்டு மசாலா குருமா இதெல்லாம் போட்டு வெங்காயம் தட்டெல்லாம் போட்டு அதே 3 டேஸ்ட் 5 டேஸ்ட் உள்தாப்பம்ல வந்து சின்ன சின்ன உள்தாப்பம் இந்த சைஸில் வந்து ஏதாவது ஒரு டேஸ்ட் வந்து பொடி, தக்காளி, இல்லை வந்து கொத்தமல்லி, இல்லை வந்து ஒன்றில் வந்து ஆலு மசாலா, இல்லை வேற பன்னீர் மசாலா எல்லாம் ஒரு 3 டேஸ்ட்டில் வந்து அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. சில்லி பரோட்டான்றது வந்து இதே பிஸியான நேரத்தில் இந்த பரோட்டா இதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து பரோட்டாவை பிச்சு போட்டு ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா வந்து சைனீஸ் இதில் போட்டு சில்லி பரோட்டா ரெடி பண்ணி தரணும். மதுரை வாழை இலை பரோட்டான்றது வந்து வாழை இலையில நடுவில் வந்து மஷ்ரூம் வச்சு பரோட்டா இதெல்லாம் வச்சு குருமாலாம் வச்சு செய்கிறது வாழை இலை பரோட்டா. சாயந்தரத்தில் மஷ்ரூம் தோசை இருக்கும், பன்னீர் தோசை இருக்கும். ரவா ஸ்பெஷல் தோசைன்றது வந்து மஷ்ரூம் இல்லை பன்னீர் ஏதாவது ஒரு தோசை இருக்கும். அடுத்தது ஈவினிங் ஸ்பெஷல் வந்து ராகி தோசை. அது டியூஸ்டே தோசை நம்ம தரணும். ராகி போட்ட தோசை, முடக்கத்தான் தோசை வெனஸ்டே சண்டே தரோம். அடையவியல் ஃப்ரைடேல தரணும். நவதானிய தோசை மண்டே அண்ட் சாட்டர்டே. கீ எள்ளு பொடி தோசை, அப்புறம் மைசூர் மசாலா தோசை, கீ கேஷ்யூ பொடி ஊத்தாப்பம். இந்த நான் இது பண்ணி தரும்போது இது ஆல்மோஸ்ட் நம்மளோட ஈவினிங் இது முடிஞ்சாச்சு. இப்போ பண்ணி தரும்போது நான் உங்ககிட்ட இன்னும் சொல்கிறேன், நம்ம மெனு வந்து எவால்விங்காக இருக்கும். இப்போ நான் இப்போ இந்த வீடியோ பண்ணுறதுக்கும் நீங்கள் கேட்கறதுக்கும் ஒரு டைமிங் இருக்கும். சில சமயம் எவால்வ் ஆயிருந்துச்சுன்னா அந்த மெனுக்கு அப்டேட்டட் வீடியோ பின்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லை எக்ஸ்ட்ராவும். அதை நீங்கள் அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஹாட் பெவரேஜஸில் டீ, ஜிஞ்சர் டீ, மசாலா டீ, பிளாக் டீ, மின்ட் டீ, ஹனி லெமன் டீ, க்ரீன் டீ இதெல்லாம் இருக்குது. ஃபில்டர் காஃபி இருக்குது, பிளாக் காஃபி இருக்குது. ஹாட் மில்க்கு, மசாலா மில்க்கு, பாதாம் மில்க்கு, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, பார்சல் டீயும் பார்சல் காஃபி தனியாக இருக்குது. பார்சல் டீ பார்சல் காஃபி கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கனால எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து போட்டுருப்பாங்க. ஜூஸில் வந்து எல்லா ஜூஸும் இருக்குது. ஜென்ரலாக வந்து ஜூஸஸ் வந்து நம்ம ஃப்ரெஷ் ஜூஸஸ் வந்து இது பண்ணுறோம். இப்போ இந்த ஜூஸஸில் வந்து ஒரு கஸ்டமர் எனக்கு வந்து வெறும் ஜூஸ் மட்டும் தான் வேணும், எனக்கு வந்து தண்ணியே ஆட் பண்ணாதீங்கன்னா நீங்கள் எப்போதுமே வந்து சிம்பிளான எதுனாலும் 2 ஜூஸ் போடலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆப்பிள் ஜூஸ் கேட்குறாங்க, தண்ணியே எல்லாமே வேணும்னா
110 ரூபாய்னா 2 ஆப்பிள் ஜூஸாக போட்டு அவங்களுக்கு தண்ணியே இல்லாமல் கொடுக்குற மாதிரி தான் நோ வாட்டர் அப்படின்ற மாதிரி தான் டபுள் த ப்ரைஸ் வந்து போட்டு தரலாம். மீதி இருக்கலாம் சீசனல் ஜூஸஸ், ஃப்ரூட்ஸு, சீசனல் ஜூஸஸ் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய அவைலபிலிட்டிஸ் வச்சு கொடுப்பாங்க. மில்க் ஷேக்ஸை பொறுத்த வரைக்கும் பட்டர் மில்க் இருக்குது, லஸ்ஸி இருக்குது, ரோஸ் மில்க் இருக்குது, பாதாம் மில்க் இருக்குது. பாதாம் மில்க்கு, ரோஸ் மில்க்லாம் முன்னாடியே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும், ஸ்டாக்ல இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் காலைல வரும்போது இதெல்லாம் இல்லைன்னா இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லுங்கள். யாராவது 3 சொல்கிறாங்கன்னா அதை வந்து முன்னாடியே மேனேஜ் பண்ணி சொல்லுங்கள். வெனிலா மில்க் ஷேக் இருக்குது, மேங்கோ மில்க் ஷேக் இருக்குது. ஒரு சர்வீஸ் ஆர்டர் டேக்கிறதோட நம்மளோட வேலை என்னன்னா கஸ்டமர் வந்து இந்த மெனுவில் இருக்கிறதான் பார்த்து சொல்ல போகிறான். ஆனால் இந்த மெனுவில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கான்னு பாருங்கள். ஏதாவது இல்லைன்னா வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. மேங்கோ மில்க் ஷேக், கோல்டு பூஸ்ட்டு, கோல்டு மைலோ, கோல்டு பூஸ்ட்லாம் வந்து சும்மா மிக்ஸ் பண்ணி வந்து மில்க் ஷேக் மாரி தான், சாக்லேட் ஷேக் மாரி தான். சாக்லேட் மில்க் ஷேக்கு, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு, ரெட் பனானான்றது வந்து சபானா மில்க் ஷேக்கு. கோல்டு காஃபி வந்து காஃபியில் வந்து பாலும் ஐஸ்கிரீமும் வந்து போட்டு வெனிலா ஐஸ்கிரீம் போட்டு அடிச்சு தருவாங்க. இதுதான். சாக்கோ சிப் மில்க் ஷேக் இருக்குது, ஓரியோ மில்க் ஷேக் இருக்குது. ஷார்ஜான்றது வந்து சபானா தான், அது கூட வந்து பூஸ்ட் கலந்து கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ணுறது ஷார்ஜா மில்க் ஷேக்கு. ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். ஸ்ட்ராபெரி வந்து ஃப்ரெஷ் கிடையாது, ஆக்சுவலாக ஃப்ரோசன் ஸ்ட்ராபெரியை போட்டு வெண்ணிலாவில். ஆனால் உண்மையான ஸ்ட்ராபெரி, ஜென்ரலாக ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்னா ரெகுலர் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் போட்டு செய்வாங்க. இது வந்து ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரினா ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டே போட்டு செய்வாங்க. ஸோ அதுதான் வித்தியாசம். இது ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா, அப்புறம் வந்து பால் ஊற்றி வந்து இது செய்வாங்க. இது வந்து மில்க் ஷேக்கான இது. அடுத்தது வந்து டெசர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன், கேரட் அல்வா, குலோப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீமு, மீதி ஐஸ்கிரீம்ஸ்க்கான ரேட்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஃப்ரூட் சலாடு வந்து இருக்குது. ஃப்ரூட் சலாட்னா வெளியில் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி தருவாங்க. ஸ்பானிஷ் டிலைட்டுன்றது வந்து வெனிலா ஐஸ்கிரீமு, மேலே வந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட் நட்ஸ் போட்டு மேலே வந்து பூஸ்ட் போட்டு தருவாங்க. அடுத்தது வந்து ப்ரௌனி வித் ஐஸ்கிரீமு, ஃப்ரூட் ஃபலூடான்றது ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் போட்டு பண்ணுறது. அரேபியன் ஃபலூடான்றது ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் போட்டு ஃபலூடா பண்ணுறது அரேபியன் ஃபலூடா. அமெரிக்கன் பனானா ஸ்ப்ரெட்னா பனானாவை கட் பண்ணிவிட்டு 3 ஐஸ்கிரீம் வச்சு தருவாங்க. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய டெசர்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இருக்கா அப்படின்றத நம்ம கஸ்டமர் கன்வே பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் மெனுலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ பார்சலில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்சலில் வடகறி, டிஃபன் சாம்பார், சட்னி இதுக்கெல்லாமே தனித்தனியாக பார்சல் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. முக்கியமான விஷயம் வந்து நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா மெனுவில் கடைசியாக எழுதி இருக்கும், டியர் patrons, we thank you for the patronage at Meenakshi. It is a pleasure to serve you. We wish to convey that all our foods are freshly made daily. We use pure ghee, pure refined oil for cooking. We do not use any artificial flavoring like Ajinomoto, harmful adulterants to enhance the taste. It is as good as and close to a home cooked meal made with love. அப்படின்னு சொல்லி இது அதுக்கான என்ன அர்த்தம்னு சொல்கிறேன். நம்மக்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸ் இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கலப்படம் பண்ணலாம். ஈஸியாக வந்து எண்ணெய் வந்து பியூரான எண்ணெய் தரமாட்டாங்க, நிறைய அடல்ட்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க, வேறு எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, நெய்யில் வந்து நிறைய வந்து டால்டா கலந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம தரோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பேசிக்காக வந்து நம்ம கடையில் நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரிப்பீட் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. 3 மாதம் வந்து சாப்பிட்ற கஸ்டமர்ஸ் இருக்காங்க, 4 மாதம் வந்து சாப்பிட்ற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நானே ரெகுலராக நம்ம கடையில் சாப்பிடுவோம், ஒரு தடவை கூட வயிறுக்கு எந்த கோளாரோ எதுவும் வந்து. ஸோ நம்மளோட சர்வீஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாக ஆரோக்கியமான ஃபுட்டு வந்து நம்ம தரோம். அதுதான் நம்மளோட பெஸ்ட்டு. இது நம்ம ஒரு கஸ்டமர் வந்து ஏதாவது வந்து கேட்டாங்கன்னா கூட உங்களோட ஏன் நீங்கள் வந்து மீனாட்சியில் வந்து நம்ம என்ன தரோன்றது, சார் நம்ம குவாலிட்டியான ஃபுட்டு தரோம் சார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய இடத்துல இருக்கணும். அதே போல் நீங்கள் உங்கள் கையால் தான் எடுத்துகிட்டு வந்து தரீங்க, அதனால் அது சானிடைஸ்டாகவோ முடி இல்லாமையோ எல்லாம் ப்ராப்பராக தரீங்களான்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா வந்து ஃபுட் குவாலிட்டி இஸ் த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அட் மீனாட்சி. நம்ம கொடுக்கக்கூடிய சாப்பாடு வந்து எந்த விதமும் கெட்டு போயிடக்கூடாது, வேறு யாருக்கும் போய் சேர்றது வந்து ஒழுங்காக சேராமல் இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அது உங்கள் கையில் இருக்குது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இது வந்து இந்த மெனுவோட ப்ரீஃப் எண்டுக்கு எடுத்துகிட்டு வருது. யாராவது வந்து ஸ்பெஷல் ஆர்டர்ஸ், அவுட்டோர் கேட்டரிங் ஆர்டர்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து உடனே வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு மேலே வந்து ஃபோன் அடித்து தரலாம். அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ தட் brings us to the end of the menu. Thank you.